கனகா காவேரி கொன்னது மட்டும் இல்லாம அசோக் கையால அவனுக்கே தெரியாம காவேரிக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்ய வச்சுட்டா. அது மட்டுமா பண்ணிருக்கா? எரியிற நெருப்புக்குள்ள காவேரி துடி துடிச்சு சாகும் போது ஊரே கூடி நின்னு கை தட்டி சிரிச்சு வேடிக்கை பாக்குற மாதிரி எல்லாம் பண்ணிட்டா. அந்த கூட்டத்துல நாமளும் தானே நின்னுட்டு இருந்தோம். காவேரி சித்தி துடி துடிச்சு நம்ம முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கிறது தெரியாம நாமளும் தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். காவேரியோட சாவுக்கு நாம யாரும் கண்ணீர் சிந்த கூடாது, ஊர்க்காரங்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமா இருக்கணும்னு பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. ஐயோ, நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தாலே கொலை நடுங்குது. காவேரி நெருப்புல எப்படி துடிச்சு செத்துருப்பா. அண்ணே, அவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏங்க, இப்பவே போய் அசோக் கிட்ட காவேரி உயிரோட இல்லங்கிற உண்மையை சொல்லிடலாமா? என்னன்னு சொல்லுவ? எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லுவியா? காவேரி இறந்த விஷயம் அசோக்கு தெரிஞ்சா, அதுவும் நம்ம மூலமா தெரிஞ்சா நாம தான் மாட்டுவோம். காவேரி எங்க செத்தா, எப்படி செத்தா, ஏன் செத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவன் கேள்வி மேல கேள்வி கேட்பான்.